இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாப்டர் 3ல எக்ஸர்சைஸ் 3.1 வந்து பார்க்க போறோம். ஒரு டேபிள் குடுத்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் மல்டிப்ளை வந்து குடுத்துருக்காங்க. இந்த டெர்மையும் இதில இருக்கக்கூடிய டெர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4 இங்க என்ன இருக்கு? இன்டூ 2x2ன்னு இருக்கு. இங்க நம்பர் எதுவுமே இல்ல. அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க 2 இருக்கு. அப்ப 2 இன்டூ 1 வந்து என்னன்னு தெரியும்? 2ன்னு தெரியும். இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. பேஸ் ஒரே மாரி இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணலாம். ஸோ 4 + 2 வந்து என்னன்னு கிடைச்சிரும்? 6. ஸோ 2x பவர் 6. அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த 2யும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு 2x பவர் 6 வந்து கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. இங்க வந்து -2x மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு -2xyன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ப்ளஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன தான் கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்கும். வேற வேற சிம்பல மல்டிப்ளை பண்றப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, மைனஸ் கிடைக்கும். ஒரே மாரி இருக்கக்கூடிய சிம்பல மல்டிப்ளை பண்றப்ப ப்ளஸ் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்கும். இங்க நம்பர் எதுவுமே இல்ல. அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 இன்டூ 1 வந்து என்னன்னு தெரியும்? 2ன்னு தெரியும். இங்க எக்ஸ் இருக்கு. அங்கேயும் எக்ஸ் இருக்கு. இங்க பவர்ல வந்து 1 இருக்கு. ஸோ 4 + 1 வந்து என்ன? 5. ஸோ எக்ஸ் பவர் 5 இங்க ஒய் இருக்கு. இங்க ஒய் இல்ல. ஸோ ஒய்ன்னு போட்டோம். ஸோ இது 2யும் எக்ஸ் பவர் 4யும் -2xy மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -2x பவர் 5 ஒய்ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு இங்க? எக்ஸ் பவர் 4 இருக்கு. இங்க எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் வந்து இருக்கு. அப்ப இங்க எக்ஸ் இருக்கு. பேஸ் ஒரே மாரி இருந்தா பவர் ஆட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் பவர் 4 + 4 என்னன்னு தெரியும்? 8ன்னு தெரியும். இங்க ஒய் கியூப் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒய் கியூப். அப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு எக்ஸ் பவர் 8 ஒய் கியூப் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன மல்டிப்ளை பண்ண போறோம்? எக்ஸ் பவர் 4 2xyz வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க நம்பர் எதுவுமே இல்லன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? ஸோ 2 இன்டூ 1 வந்து என்னன்னு தெரியும்? 2ன்னு தெரியும். இங்க பவர்ல என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4 + 1 என்ன? 5. எக்ஸ் பவர் 5. இங்க ஒய் இல்ல, இசட் இல்ல. ஸோ அப்படியே ஒய், இசட் வந்து போட்டுறலாம். அப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன வந்து கிடைச்சிருக்கு? 2x பவர் 5 ஒய், இசட்ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இத மல்டிப்ளை பண்ணணும். இத மல்டிப்ளை பண்றதுக்கு இங்க நம்பர் எதுவுமே இல்ல. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மள என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்க அதுக்கு நேரா பாருங்க. இங்க கீழ வந்து -10xy²z³ இருக்கு. அப்ப இத 2யும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எது கிடைக்கும்? இது வந்து கிடைக்கும். அப்ப இத என்ன பண்றோம்? டிவைட் பண்ணி குடுக்கலாம். இதிலருந்து இத வந்து டிவைட் பண்ணோம்னா, இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. -10xy²z³ டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 2y²zன்னு இருக்கு. இதில கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 5s are 10. இங்க எக்ஸ் கீழ இல்ல. அப்ப கேன்சல் பண்ண முடியாது. இங்கேயும் y² இருக்கு. இங்கேயும் y² இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இசட் 1 டைம் இருக்கு. இங்க 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப வந்து ஒரே ஒரு இசட் மட்டும் தான் கேன்சல் ஆகும். இப்ப 3ல 1 போச்சுன்னா என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? -5x z² இருக்குது நமக்கு இங்க. இங்க எக்ஸ் z² இருக்கா? அப்ப எது வந்து இல்ல? -5. அப்ப -5 தான் இங்க காணாம போனதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. என்ன இங்க நம்பர் இருக்கோ, இங்க என்ன இருக்கோ, அது 2யும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் இங்க இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? -5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம்? இது 2யும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் பவர் 4 இன்ட்டு -5x z²ன்னு போட்டுட்டோம். இங்க பிளஸ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன? மைனஸ். 5 இன்டூ 1 5ன்னு தெரியும். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4. இங்க எக்ஸ் பவர் 1 இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் 5 z². அப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? -5 எக்ஸ் பவர் 5 z².